நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிற டீ கேக் ரெசிபி வந்து பார்த்துடலாமா. இதுக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் 2 டின் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒன்று 7 இன்ச் டின்னு, இல்லைன்னா 10x6 அந்த இன்ச் டின் தான் யூஸ் பண்ணுவேன். மார்க்யூ 26 லிட்டர் OTG. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 600 to 700 கிராம் அளவுக்கு டீ கேக் வந்து நமக்கு கிடைக்கும். நான் சேல்ஸ் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா வந்து 150 ரூபா அரை கிலோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வச்சு அது கூட சல்லடை வச்சு 170 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பேக்கிங் பவுடர். நமக்கு பேக்கிங் சோடா தேவைப்படாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து 2 தடவை சலிச்சுட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கலவை எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது பொடி பண்ண சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு பீட்ரு வச்சு பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா 7 ஸ்பீடில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பொடிச்சு வச்ச சக்கரை இருக்குது பாருங்கள் 200 கிராம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக வந்து ஒயிட் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஆட் பண்ணி நான் வந்து பீட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும். நல்லா வந்து கரையணும். அப்போ தான் நமக்கு வந்து கேக் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸு, அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்குக்கு. அடுத்து ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பீட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு வந்து ஆயில் வந்து நமக்கு போதுமானது. ஒரு 30 செகண்ட் மட்டும் அதை வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணக்கூடாது, 30 செகண்ட் மட்டும் பீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே நமக்கு பீட்ரு தேவைப்படாது. இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மைதா மாவு கலவை. அடுத்தது பால் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்டு அந்த மெத்தடு ஒரு ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதில் வந்து விஸ்கில் வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க. மெதுவாக தான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவு கலவையை பாலும் சொல்லி ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்துக்கணும். ஃபுல்லாக கொட்டிட்டிங்கன்னா இந்த எல்லாமே இந்த ரைஸ் ஆனது எல்லாமே அமுங்கிரும். நமக்கு கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி புஷ்ஷுன்னு வராது. இந்த மாதிரி கொஞ்சம் மாவு கொஞ்சம் பால் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு நம்ம விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். 4 to 5 தடவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலும் மாவும் வச்சு கலந்து எடுத்தாச்சு. கடைசியாக நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே நமக்கு வந்து விஸ்க்கு தேவைப்படாது. நான் 7 இன்ச் டின் தான் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட் வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாக நம்ம எல்லா மாவு கலவையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து அழகுக்காக வந்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ண OTGயில் வந்து 180 டிகிரியில் டபுள் ராட் ஆன் பண்ணி 20 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண OTGயில் வந்து இந்த கேக் பேட்டர் எடுத்து வச்சாச்சு. 40 நிமிஷம் வந்து செட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி டபுள் ராட் 40 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. 40 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து பீஸ் போடணும். ஆறுனதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த அளவுகளில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 600 to 700 கிராம் அளவுக்கு கிடைக்கும். நான் இந்த ரெசிபி தான் வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.